புளிச்சக்கீரை பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. இதில் இரும்புச்சத்து, கால்சியம், வைட்டமின்கள், ஃபோலிக் அமிலம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இது உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைக்கவும், பித்தம் மற்றும் உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. சுவையான புளிச்சை கீரை கடையல் செய்ய கீரையை நன்கு கழுவி சுத்தம் செய்து, அதனை ஒருகு கரில் 2 பச்சை மிளகாய், புளிச்சை கீரை, கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து 2 விசில் விட்டு இறக்கி, அதனை ஆற வைத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைத்து எடுத்துக் கொள்ளவும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து சிவந்து வந்தவுடன் 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கவும். வெங்காயம் வதங்கியவுடன் அரைத்து வைத்த புளிச்சை கீரை விழுது சேர்த்து வதக்கவும். தேவைப்பட்டால் புளிச்சக்கீரை வேக வைத்த தண்ணீரையும் சேர்த்துக் கொள்ளலாம். அதனுடன் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறவும். 1 நிமிடம் கொதித்தவுடன் இறக்கி ஆற வைத்து பரிமாறவும். சுவை மிகுந்த ஆரோக்கியமான சிக்கன் கிரேவி செய்வதற்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை, எண்ணெய் சேர்த்து அதனுடன் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக் கொள்ளுங்கள். 1 நட்சத்திர சோம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்து பொரிய விடவும். 2 பல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கவும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கவும். 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 10 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்து மிக்சியில் அரைத்து அந்த விழுதை சேர்த்து வதக்கிக் கொள்ளுங்கள். சிறிது வதங்கியவுடன் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து வதங்கியவுடன் நன்கு கழுவி சுத்தம் செய்த 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்து அரிசி கழுவிய தண்ணீர், உப்பு சேர்த்து வேக விடுங்கள். கிரேவி நன்கு கொதித்து சிக்கன் வெந்தவுடன் 1 கைப்பிடி கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி பரிமாறவும். மீண்டும் மீண்டும் செய்து சுவைத்து மகிழுங்கள். பெயரை கேட்டாலே நாவில் எச்சிலுறும். நார்த்தங்காய் ஊறுகாய் செய்ய 4 நார்த்தங்காய் எடுத்து அதனை நன்றாக கழுவி சிறிய துண்டுகளாக கட் செய்து 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து 2 நாட்கள் ஊற வைக்கவும். ஒரு கடாயில் 100 மில்லி நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிந்தவுடன் ஊற வைத்த நார்த்தங்காய் துண்டுகளை சேர்த்து கிளறவும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் வெந்தயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கிளறி சின்ன லெமன் சைஸ் புளியை கரைத்து அதனுடன் சேர்த்து தேவைப்பட்டால் உப்பும் சேர்த்து கிளறுங்கள். புளி சேர்த்து நன்கு கொதி வந்ததும் இறுதியாக 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கிளறி இறக்கவும். இது எல்லா வகையான உணவிற்கும் தொட்டு சாப்பிட செரிமானத்தை ஏற்படுத்தி பசியை தூண்டும். ஆரோக்கியமானதாகவும் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். மருத்துவ குணங்கள் கொண்ட நார்த்தங்காய் ஊறுகாயை செய்து சாப்பிட்டு மகிழுங்கள்.